Our friends, மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 முதல் 21 வரை வசனம். 26 வசனம். 1. மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமை அரசாண்டான். அவன் தாயின் பெயர் எப்சிபாள். Manasseh was 12 years old and when he began to reign, and reigned 55 years in Jerusalem, and his mother's name was Epsiba. வசனம் 2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து, and he did that which was an evil in the sight of the Lord, after the abominations of the heathen, them the Lord cast out before the children of the Israel. வசனம் 3. தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளையே திரும்பவும் கெட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். For he built up again the high place which Hezekiah his fathers had destroyed, and he regained up altar for the Baal, and made a grove as it and Hanab kings of the Israel, and worshipped all the host of the heaven, and served them. இதில் கடவுள் என்ன வருத்தப்படுறாருனா, அவங்க தகப்பன் செய்த எல்லா இடிச்சு போட்டது எல்லாத்தையும் திரும்பி இவன் வந்து கொண்டு வந்துட்டான். யாரு? மனாசேன்றவன். மனாசேன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசேப்புடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் நினைக்கிறேன். அதே பேரில் இப்போ திரும்பியும் வந்து எசேக்கியாவுடைய பையன். ஓகேங்களா? ஆனால் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தான் தகப்பன் செய்ததை மறந்துடுறாங்க. மறந்துட்டு திருப்பியும் வந்து 12 வயசில் ராஜாவாக இருக்கார் இவர். கடவுளுக்கு விரோதமாக திருப்பியும் 55 வருஷம் அவர் அரசாண்டிருக்காருன்ற போட்டிருக்கு. எருசலேமிலே நான் என் நாமத்தை விளங்க பண்ணும் வேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி, and he built an altar in the house of the Lord, of which the Lord had said, in Jerusalem will he put my name. வசனம் 5. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களிலும் கட்டி, and he built an altar for all the host of the heaven in the 12 crosses of the house of the Lord. என்ன நடக்குதுன்னா, வானத்தின் பிரகாரங்கள் அது சகலத்தையும் கடவுள் தான் அதை கிரியேட் பண்ணார். ஆனால் அந்த கடவுளை விட்டுட்டு அதை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அதான் மனசு ஸ்தாபம் படுறார். இது சொல்லணும்னு நான் ஃபஸ்ட்டே பேசினதில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இது சொல்ல முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டியதே நம்ம சொல்லாமல் இருக்கிறதுக்கு அவன் தடை பண்ணுறதுக்கு அவன் எதிராளியாக இருக்கான், பிசாசானவன்.
நம்ம சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதோ பேசின்னு இருப்போம். அதுதான் ஓகேங்களா. நம்ம சொல்ல என்ன வரோன்றதை வந்து கவனமாக சொல்லணும். அதுதான் முக்கியம். உண்டு பண்ணவரை விட்டுட்டு படைப்புகளை போய் நம்ம அதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதுங்க கஷ்டப்படும். ஏன்னா படைச்சவர் அவருன்னு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அதுங்களுக்கே தெரியும். மலைகள், கடல், பூமியில் இருக்க மண் எல்லாத்துக்கும் அதுங்களுக்கு தெரியும் படைச்சவர் யாருன்னு. அதை விட்டுட்டு போய் படைப்புகளை போய் வேண்டலாமா? தப்பு தானே. வசனம் 5, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபிடங்களை கட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேன், இவர் திருப்பி திரும்பி வருவார். வரனால தான் 55 வருஷம் வரைக்கும் இவர் அரசாள்றார், இல்லாட்டி கடவுள் விட மாட்டார். And he built altar for all the host of the heaven in the two court of the house of the Lord. வசனம் 6, தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவனுமானையும் குறிச்சொல்கிறவனாயும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த வசனம் பைபிளில் இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 6ஆம் வசனம் இது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. And he made his sons pass unto God the fear and observe time and use enchantments and delights with his familiar spirits and vexed he forgot much wickedness in the shower of the Lord to the provoke him into the anger. கடவுள் கோவப்படுறாரு இதெல்லாம் செய்கிறனால. இதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்க மனசு வந்து பொல்லாத பிசாசானவன் வந்து ஆட்டி செல்விக்கிறான்றது இதில் தெரியுது. இந்த ஆலயத்திலும் நான் வசனமேலு இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணும் வேன் என்று கர்த்தர் தாவீதோடு அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். And he set the graven image of the grove that he had made in this house of which the Lord said to David and to Solomon his sons, in this house and in Jerusalem, which I have chosen out of the tribes of the Israel, will I and put my names of forever. இதுக்கெல்லாம் ஒருத்தன் காரணமாக இருப்பான், அவன் தான் சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அவன் படிப்போம். வசனம் 8, நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றைபடியும் தன் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியும் செய்ய ஜாக்கிரதையாயும் இருந்தவர்கள். ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி இருந்தார். The Asher will make the foot of the Israel move any more out of this land which I give their fathers, only if they will obey to do according to all that I have and commandments them, and according to all the laws that my servants Moses commandments them. வசனம் 9, ஆனாலும் அவர்கள் கேளாது போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். அப்போ அவனுக்குள்ளே தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருந்திருக்கு, அவன் தான் ஏவி விட்டுருக்கான். But they hearkened not, and Manasseh seized them to do more evil than did the nations whom the Lord had destroyed before the children of the Israel. அவங்க சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து அந்த சர்ச்சில், அதாவது அந்த
ஜெர்மன் ஹாஸ்டலில் படித்து ஒரு ஸ்கூலில் படித்து நல்லதை கற்றுக்கிட்டு நல்ல டிசிப்ளினை கற்றுட்டு வந்தனால தான் நான் கிறிஸ்டினாக இருக்கேன். இல்லாட்டி நானும் ஒரு இந்து தான். இப்போ இவ்வளோ வசனத்தை அவர் எனக்குள்ளே அவர் ஏவி விட்டனால தான் இந்த வசனத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். தேவன் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பைபிளை படிக்கணும். எங்கள் அப்பா வந்துட்டார், அவர் குடும்பம் எல்லாம் ரசிக்கப்பட்டுட்டாங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்காங்க, இந்துக்குள்ள தான் பேக்ரவுண்ட். ஆனால் அவங்க பைபிள் யாருமே சரியாக படிக்க மாட்டுறாங்க. இப்போ நான் படிக்கிறேன், அதை நான் விலைக்கு சொல்கிறதுக்கு ஞானத்தையும் கொடுத்துருக்காரு கடவுள். நன்றி தான் சொல்லணும். நன்றி. வசனம் 10, ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உரைத்து, and the Lord speak by the servants to these prophets, saying. வசனம் 11, யூதியாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன் இருந்த எமோரியர்கள் செய்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து நான் நரகலான விக்கிரகங்களால் யூதேயாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால், because his Manasseh kings of the Judah hate and done this an abomination, and he done wickedly above all that the Amorites did, which and were and before him, and hate and made and Judah also to sin with his idols. வசனம் 12, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது துணித்து கொண்டு இருக்கும் படியான பொல்லாப்பை நான் எருசலேமில் மேலும் யூதியாவில் மேலும் வரப்பண்ணி. அவர் கோபம் அடைஞ்சிட்டு சொல்கிறாரு, பொல்லாப்பு வந்து எருசலேம் மேலும் யூதியாவின் மேலும் வரும் அப்படின்றாரு. Therefore those said the Lord and God of the Israel, behold, I am the bringing such evil upon the Jerusalem and Judah, that and whosoever have it both this year shall and tingle. வசனம் 13, எருசலேமில் மேலும் சமாரியாவின் மண்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து போடுவேன். செம்ம கோமாயிட்டார். And I will stretch over Jerusalem that line, a Samaria, and the plain of the house of the Anab, and I will unwhip Jerusalem as a man whipping a does whipping its and turning its and upside down. வசனம் 14, அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுப்பேன். And I will forsake this remnant of many inheritance and deliver them into the hand of their enemies, and they shall and become a prey and spoil to all their enemies. வசனம் 15, தங்கள் பகைஞர்கள் எல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றான். Because they have done in that which and was an evil in my sight, and have provoked me to their hunger since the day their and fathers come forth out of the Egypt, even unto this day. வசனம் 16, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படிக்காக மனாசே யூதேயாவையும் பாவம் செய்ய பண்ணின அந்த பாவம் தவிர அவன் எருசலேமையும் நாள் முழுவரையும் இரத்தப் பலிகளாலே நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். Moreover the Manasseh she didn't connect blood and very much, till he had and filled and Jerusalem from one end to the another end basic is and sin, and wherewith he made and Judah to the sin in doing
to doing that which was an evil in the sight of the Lord. வசனம் 17. மனாசே மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் அவன் செய்த பாவம் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of the acts of the Manasseh and all that he did and his sins that he sinned, are they not written in this book of the Chronicles of the kings of the Judah? வசனம் 18. மனாசே தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். 55 வருஷம் அரசாண்டுட்டு அவர் இறந்துடுறாருன்றதை இந்த ஒரு அதிகாரத்திலே சொல்லி முடிகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்குள்ள அடங்கியிருக்கு. And Manasseh slept with his fathers and was buried in this. அவருக்கு அங்கே மேலே போனால் சரியான இது இருக்கும். Garden of this own house in the garden of the Uzzah and Amma his sons of regained in his stand. வசனம் 19. ஹமான் ராஜாவான பொழுது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். யோய்தா ஊரானாகிய அருசின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் மெசுல்லோபோத். Ammon was 22 years old and when he began to reign, and he reigned 2 years in Jerusalem. And his mother's name was Mesullamet, the daughter of the Arzah of the Zidbat. வசனம் 20. அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இதுதான் நல்லா கற்றுக்கிறானுங்க. நல்லது செய்யும்போது கற்றுக்க மாட்டானுங்க அவனும். And they did that which and was an evil in the sight of the Lord, as his fathers and Manasseh did. வசனம் 21. தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் செய்வித்த நரகலான விக்கிரங்களையும் சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு, and he walked in all the way that his fathers walked in this, served the idols that his fathers served, and worshipped them. வசனம் 22. கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான். And he forsook the Lord and God and of these fathers and walked not in the way of the Lord. வசனம் 23. அவன் ஊழியக்காரர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலேயே கொன்று போட்டார்கள். And the servants of the Ammon conspired against him and slew this kings in this own house. வசனம் 24. அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய அம்மோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணின அவர்களெல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய ஓசியாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். And the peoples of the land slew all them that had conspired against kings Ammon, and the people of the lands made an Joshua his kings Joshua as in sons kings in this stand. வசனம் 25. அம்மோன் செய்த மற்ற வர்த்தகமான்கள் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of the acts of the Haman which and he did, are this not written in the book of the Chronicles of the kings of the Judah. வசனம் 26. அவன் உசியாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யாரு? அடுத்த ராஜா மனாசேயோட குமாரனும் அடக்கம் பண்ண போகிறான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான். அடுத்த ராஜா அது. இந்த ஒரு அதிகாரத்திலே 3வது ராஜாவும் திருப்பி ராஜா வரன்றதை சொல்கிறான். ஆனால் இதோட விளக்கம் வேறங்கன்னா இருக்கும் நிறையா. இது எல்லாமே கரோனிக்கல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? And he was buried in his sepulchres in this garden of the Uzzah and Joshua his sons of regained in his stand. Okay friends, இது தினத்தில் ஏன் அருண் உனக்கு உன்னை கம்முனி தானே இருக்க சொன்னோம், ஏன் திருப்பி நீ பேசி சண்டை போட்ட, நீ உன் மாமாவும் கான்காலில் இருந்தேன்றதை நீ சொன்னேன்ட்ட. ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்த யாரோ ஒரு மாமா இறந்துட்டாங்கன்னு. ஆனால் பேசுனது உங்கள் மாமா. உனக்கு எத்தனை மாமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் நீ தப்பு செய்கிற. உன் சொந்த பந்தங்களெல்லாம் நீ
கூப்பிட்டு பிரச்சனை தான் பண்ணிகிட்ருக்க. அவங்க உன்னை சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை. எங்கள் சைட்லேயும் சரி, எங்கள் சைடில் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் யாருமே அவங்க சேஃப்டியாக இருக்கட்டும் சொல்லி அவங்கள விட்டு வச்சுருக்கோம். இந்த பிரச்சனையில் இன்க்ளூட் பண்ணுவேன் நான். எங்கள் அப்பா மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரே ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றேன். என்ன கேட்டால், நீங்கள் 2 பேர் தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் 2 பேர் தான் சேர போகிறீங்க. பிரியறதும் உங்கள் கையில் தான். லாஸ்ட்டு இந்த இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா நீ பிரிகிறீங்களா, இல்லாட்டி எங்கள் சர்ச் அமெரிக்கன் சர்ச் மூலிமா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுமான்றதை வந்து நீ தான் சூஸ் பண்ணணும். நான் உன்னை போன வாரமே சண்டே சர்ச்சுக்கு கூப்பிட்டேன், நீ வரல. புரியுதா? ஏமாற்றிட்ட. யாரோ உங்கள் மாமா இறந்துட்டாங்கன்னு. அது உண்மையான எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் நீ நான் சொல்கிறத கேட்டு சர்ச்சுக்கு வந்தனா அது உனக்கு பயன். இல்லைனா அது உனக்கு ஏமாற்றம் தான். வாழ்நாள் ஃபுல்லாக நீ இந்த ஏமாற்றத்தை அனுபவிக்கணும் இருக்கும். அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு உனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுதா? நீ தனி, உன் ஒய்ஃப் தனி, உன் பையன் தனி. 3 பேருக்கும் ஆபத்து இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது தான் வாழ்க்கை. தனித்தனியாக தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டீங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தது காரணம் தேவை பயபக்தி இல்லாதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீ கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக அவங்க சொல்கிற டிசிப்ளினான வார்த்தைகளை கேட்டு நடந்திருந்தானே அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவளும் போல் நீயும் போல் இப்போ உன் குழந்தையும் போகாமல் அவன் ஒரு மாதிரி வளர்ந்துன்னு வரான். ஆனால் எங்ககிட்ட தான் வளர்றான். ஆனால் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம். எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்க, நல்லா டிசிப்ளின் கொடுக்குறாங்க. ஒரு டிசிப்ளின் இல்லாத பையனால் தான் இப்படிலாம் நடந்துக்க முடியும் அருண். புரியுதா? டிசிப்ளினாக சொசைட்டியில் நல்ல மாதிரி வாழ கற்றுக்கோ. யாருமே ஹெல்ப்புக்கெலாம் வரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தான் போவாங்க. உனக்கு உன் சொந்த பந்தங்களே வந்து பிரச்சனையாக வந்து நிற்கிறாங்க. நீ லவ் பண்ணும் போது என்ன நினச்சி லவ் பண்ணியோ தெரியாது. ஆனால் இப்போ பிரிஞ்சு இருக்கிற டைமில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உன்னை சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை. சண்டை தான் பெருசாகிட்டு இருக்கு. வாய் பேச்சு, வாய் தகராறு. இதனால் நான் சொல்கிறது என்னன்னா, நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்குறவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு வாழ்ந்தனா உன் வாழ்க்கை வாழ்நாள் ஃபுல்லாக நீ வாழலாம். பேசப்படும். லவ் பண்ணாப்பா, கல்யாணம் பண்ணாப்பா, குடும்பத்தோடைய சொல்ல கேட்டு அவங்க அம்மா, பொண்ணு வீட்டு சைடில் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு. புரியுதா? உங்கள் அம்மா அப்பாவும் அதான் யோசிப்பாங்க, நான் புள்ள ஒழுங்காக வாழணும்னு. இந்த சொசைட்டியில் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புரியுதா? அதோடு நீ வளர்கிற உன் குழந்தைக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் நல்ல இதை சொல்கிறவங்களோட இதை கேட்டுக்கிட்டு பொறுத்து இருந்து இது பண்ணிக்கோ. லைஃப்பை நீ திருப்பி எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ வந்து இப்போ டைவர்ஸ் வேணுன்ற மாதிரி தான் நீ ஆட்டம் போட்டுருக்க. புரியுதா? நீயும் அவன் 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணது தான் இந்த லைஃபு. எங்கள் வீட்லேயும் சரி அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை கடைசி மட்டும் கொண்டு போகணும். எல்லாரும் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் வருது. உங்கள் வீட்டில் பிரச்சனை வராது. அவங்க வீட்டில் பொண்ணுங்க இல்லையா? எல்லார் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனை தான் அதெல்லாம். அடிக்கிற பிரச்சனைலாம். புரியுதா? நீ அதுக்கு மேலே எதுவும் செஞ்சுருக்கேன்னு சொல்லி தான் அவள் இது வரைக்கும் வந்து தான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு பிரச்சனையை பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கா. அதை போயிட்டு வெளிப்படையாக பேசினா சரியாக போகுது. நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறது கூட டைவர்ஸுக்கு கிடையாது, சேர்த்து வைக்க தான். இந்த காலத்தில் டைவர்ஸ் தான் நிறைய ஆயின்னு இருக்கு. கரெக்டான முடிவு இல்லை அதெல்லாம். டைவர்ஸ் வாழணும். இன்பத்துலேயும் சரி துன்பத்துலேயும் சரி 2 பேரும் ஒன்றா வாழணும். 2 பேரும் ஒன்றா வந்து 2 பேரும் ஒன்றா போகணுன்னா அது எதை குதிக்குது? இந்த என்டியூர் வயசு ஆகிற காலம் வரைக்கும். இந்த இங்கிலாந்து ராஜா ராணியோடைய கதை தெரியுமா? இப்போ லாஸ்ட்டாக ராணி இறந்தாங்க. ராஜா அதுக்கு முன்னாடி இறந்துட்டார். புரியுதா?
அதெல்லாம் ஒரு டிசிப்ளின் தான். கப்புலாக வந்து உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் சிங்களாக சாதிக்கவே முடியாது. நீ உனக்கு அப்புறம் உன்னை அவன் கவிழ்த்து விடன்னு தான் பார்ப்பான். அதுதான் இந்த உலகத்தில் இருக்க அரசியல். புரியுதா? கப்புலாக சாதிக்கலாம், நீங்கள் 2 பேரும் குடும்பமாக போத். அதனால் பொறுத்து சொல்லக்கூடிய இதை வந்து அறிவுரையை கேட்டுக்கோ. வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வா.